வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாருங்க, ரொம்ப அழகான தலைப்பு. என்னன்னா, எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எதையாவது யாரிடம் இருந்தாவது எதிர்பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அது ஒரு குணமும் கூட ஆகும். குணத்திலையும் வரலாம், அது ஒரு பழக்கத்திலையும் அவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. தெரியல, ஒன்று நம்மக்கிட்ட இல்லை, அதை யாராவது நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க. ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு செயலாக தான் இருக்குது. வேண்டாம், எதையும் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அறிவை கொண்டு, நம்ம உடலை கொண்டு, நம்ம உழைத்து நம்ம வழியை பார்க்கலாமே. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியை அந்த இறைநிலை நமக்கு வச்சிருக்குது பாருங்க. அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அது நம்மளே தாழ்த்திக்கிற ஒரு செயல். ஒரு நபர்கிட்ட போய் என்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தா அந்த நபர் உங்களை எந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க? நிறைய அனுபவங்க. இப்போ நம்மளே எதிர்பார்த்து அவங்கக்கிட்ட போவோம், அவங்க இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மனம் எவ்வளோ கலங்குது, எவ்வளவு துக்கம், எவ்வளவு கவலை. அந்த நேரம் நம்ம மனதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது? தவறான எண்ணங்கள் உருவாகுது இல்லையா? அந்த இடத்துல அந்த தன்னம்பிக்கை அழகா அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு குறையுது இல்லையா? எதுக்குங்க இது நமக்கு? நம்ம யார்கிட்டையும் எதையும் போய் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு நபர்கிட்ட போய் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நபர் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தன்னை உயர்த்தி கொள்வார். ஆனால் நம்மளை தாழ்த்தி பார்ப்பார். ஏன் நமக்கு வேண்டாம்? கடவுள் நமக்கு ரொம்ப பெரிய அறிவை கொடுத்துருக்காரு. அந்த அறிவை கொண்டு எது நமக்கு முடியுமோ அந்த ஒரு தொழிலை செய்து நம்ம காலத்தை நம்ம சந்தோஷமாக போக்குறதுக்கான வழியை தேடணும் பாருங்க. அப்போ இந்த எதிர்பார்ப்பு நமக்கு சொல்ல முடியாத ஒரு கவலையை அது கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு காரணம் நம்ம தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நபர்கிட்ட போய் ஒன்று வேணும்னு சொல்லி நிற்கும் பொழுது அந்த நபரிடம் சிக்கிக்கொள்கிறோம். கண்டிப்பாக அவரை மீறி நாம் ஏதாவது செய்தால் அந்த நமக்கு உதவி செய்யும் நபர் சில நேரங்களில் நம்மை ஒரு பகையாளி போல் நடத்துகிறார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்திருக்கிறேன், அதனால நீ எனக்கு எப்பவுமே ஒரு அடிமையாக கூட இருந்துட்டு போ. ஏன்னா எதிரில் இருப்பவர்களுடைய குணம் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தேவைப்படுது, ஒரு நபர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையில் போய் நம்ம ஒரு தவிச்சு ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அந்த நபர் செய்கிறார். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாருன்னா பாருங்க, நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்க வைக்கிறார். அவரை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு நாள் நமக்கும் ஒரு நல்ல நிலைமை வரும் பொழுது நாம் ஏதாவது ஒன்றை நம் விருப்பப்படி செய்தோமே ஆனால் நமக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்கள் நம்மை பகையாளி போல் நடத்துவார். அப்போ இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்? எதிர்பார்ப்பு என்பது நமக்கு நாமே தோண்டிக்கொள்ளும் ஒரு குழின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கவலைக்கு தான் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். அந்த கவலை, துக்கம், தீமை அப்படின்ற அந்த ஒரு தேவையில்லாத செயல்களுக்குள்ள நம்மளே போய் விழுந்துடுவோம். அதுலேருந்து கண்டிப்பாக எழுந்த முடியாது. ஏன்னா யாரும் தூக்க மாட்டாங்க. அப்போ பாருங்க, யார்கிட்டையுமே எதையுமே போய் எதிர்பார்த்து நிற்காதீங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உண்மையான சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம உணர்வோம். ஒரு பயம் இல்லாத பேச்சு. யார்கிட்டையுமே எதையுமே வாங்காமல் எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பயமே இருக்காது. நான் ஏன் பயப்படணும்? அவங்கக்கிட்ட எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பே இல்லையே, நான் ஏன் மனக்கலக்கம் எனக்கு ஏன் உருவாகணும்?
ஏன்னா நான் அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலை. நான் வரேன், நான் நல்லா பேசுகிறேன், அவ்வளவுதான். அவங்கள பார்த்தா நலம் விசாரிக்கிறேன், அதோடு மட்டும்தான் நான் நிறுத்திக்கிறேன். அப்போ பாருங்கள், எதிர்பார்ப்பை நம்ம வாழ்க்கையில் குறைச்சிக்கணும். ஆனால் நம்ம கொடுக்க நினைக்கணும். நம்ம கொடுக்குறவங்களா மட்டுமே இருக்கலாம், எடுக்கிறவங்களா இருக்க வேண்டாம். அது நல்ல குணமும் இல்லை. 4 பேருக்கு கொடுத்து உதவுவோம். நீங்கள் நினைக்கலாம், அப்போ இந்த இடத்துல நம்ம கொடுக்குற அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம கொடுக்குறோன்னும் போது நம்ம நல்லவங்களா மாறிட்டோம். நமக்கு யார் மேலேயும் எந்த ஒரு தவறான எண்ணமும் உருவாகாது. ஏன்னா நான் கொடுக்குறேன், உண்மையிலேயே அந்த எண்ணம் எனக்கு உள்ளேருந்து உருவாகுது. அப்போ பாருங்க, கண்டிப்பாக எதிர்பார்ப்பு வேண்டாங்க. நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம். கொடுத்துட்டு கூட அங்கேருந்து அவங்க நன்றி சொல்லணும்னு கூட ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம். சொல்லுவார் இல்லையா? என்ன சொல்லுவார் கிருஷ்ணர்? அழகாக சொல்லுவார் இல்லையா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. பாருங்க, அந்த கடமையை செய்யும் போது கூட திரும்பி அதுக்கு எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்க கூடாது. அங்கே எதிர்பார்க்கும் பொழுது நான் எதிர்பார்க்கும் பலன் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என் மனம் மட்டுமே அங்கே துக்கப்படும். இதுக்கு யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. அப்போ என்னன்னா, வாழ்க்கையில் எதிர்பார்ப்பை குறைப்போம். முதல் படி குறைக்கணும், அடுத்த படி வேண்டாம், எதிர்பார்ப்பு வேண்டாம். அது ரொம்ப பக்குவப்பட்ட நிலை, வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது. முதல் படி நம்ம குறைச்சிக்குவோம். குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே மாற்றிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்போ எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சந்தோஷம்தான், ஆனந்தம்தான். யாருக்கும் பயம் இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் சுதந்திரமானவன். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமே எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு கொடுக்க மட்டுமே செய்வோம். கொடுத்தல் மட்டுமே உயர்ந்த பண்பாக இருக்கட்டும். எதிர்பார்த்தல் என்கின்ற அந்த பண்பை அறவே ஒழிப்போம். நன்றி.